வெள்ளப்பெருக்கு காரணமாக பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பல துயரமான சம்பவங்கள், ஆபத்தான சம்பவங்கள் வடக்கு கிழக்கு தழுவிய பல்வேறு இடங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. இதனுடைய பின்னணியில் தான் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள முஸ்லீம் சகோதரர்கள் தங்களுடைய சமய கல்விக்கு சென்ற போது 6 மாணவர்களை வெள்ளம் அடித்து சென்றிருக்கின்றது. அந்த 6 மாணவர்களுடைய சடலங்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. 3 மாணவர்களுடைய சடலங்கள் நேற்று வரை மீட்கப்பட்டதாகவும் ஏனைய மாணவர்களுடைய சடலங்கள் தேடப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதன் பின்னணியில் யாழ்ப்பாணம் நல்லூர் அடியில் முதலை ஒன்று வீட்டுக்குள் புகுந்திருக்கின்றது. அதனுடைய மிகப்பெரிய ஒரு முதலை ஒன்று வீட்டுக்குள் புகுந்திருக்கின்றது. வெள்ளங்கள் பல பிரதேசங்களுக்கும் பரவிய வழியால் ஆறுகள் பெருங்குளங்களில் அல்லது காடுகளில் வசித்த இந்த பிராணிகள் தற்சமயம் கிராமங்களுக்குள் புகுகின்றது. வெள்ளங்கள் அளவு கடந்த வெள்ளங்கள் பிரதேச ரீதியாக பறந்து காணப்படுவதுதான் இதற்கு காரணம். இதற்கான காரணங்கள் சரியான முறையில் முன்னைய அரசாங்கங்கள், முன்னைய கட்டட நிர்வாகங்கள், கட்டட அமைப்பாளர்கள் சரியான முறையில் அந்த கட்டட நிர்மாண பணிகளை பேணவில்லை என்று சொல்லி ஒரு கருத்து காணப்படுகின்றது. அதாவது வீடுகள் அமைக்கின்ற போது, சுவர்கள் அமைக்கின்ற போது, வீதிகள் அமைக்கின்ற போது, வடிகால் அமைப்புகள் அமைக்கின்ற போது, மருத்துவமனை அமைக்கின்ற போது, பொது அமைப்புகள் அமைக்கின்ற போது வடிகால் பிரச்சனைகள் சம்பந்தமாக உரிய தரப்பினர்கள் கருத்தில் எடுக்கப்படாமை ஒரு மிகப்பெரிய காரணமாக காணப்படுகின்றது. இதனை விட நகரத்தை அண்டிய வடிகால்கள் மிக மோசமாக காணப்படுவதாக பல தரப்பினராலும் இந்த மழை ஆரம்பிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருந்ததை பத்திரிகை வாயில்களாக நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். எனவே இவற்றுக்கு உரிய காலப்பகுதியில் சரியான தீர்வுகள் கண்டிருக்க வேண்டும். இந்த தீர்வுகள் காணப்படாத பின்னணியில் தான் இந்த நிலைமைகள் தற்போது மோசமாக காணப்படுகிறது. நல்லூர் பகுதிகளை பார்க்கின்ற போது வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு, அந்த கோயில் கூட வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. இதேபோல் வற்றாப்பளை அம்மன் கோயிலும் வெள்ளப்பெருக்கால் காணப்படுகின்றது. அந்த பகுதியில் உள்ள வடிகால்கள், ஆற்று அமைப்புகள், வீதி அமைப்புகள் மற்றும் கட்டட அமைப்புகள், அதைவிட பால அமைப்புகள் எல்லாம் உரிய முறையில் உரிய அதிகாரிகள், உரிய துறை சார்ந்தவர்களை முன்னிலைப்படுத்தி அந்த வேலை திட்டங்கள் செய்யப்படாமல் ஒரு காரணமாக பல தரப்பினாலும் தற்போது கூறப்படுகிறது. பல இடங்களில் உள்ள குளங்கள் வெட்டப்பட்டு நீர் பாய்ச்சப்படுகின்றது. சில பாலங்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன, மதகுகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வெள்ள அனர்த்தங்கள் காரணமாக பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. மட்டுவாகல் பாலத்தை பார்த்துக்கொண்டிருந்தால் அங்குள்ள ஒரு குளத்தின் நீர் சமுத்திரத்துக்கு வெட்டப்பட்டு விட்டிருக்கின்றது. இதேபோல் தென்மராட்சி பகுதியிலையும் பெருமளவு வெள்ளம் காணப்படுகின்றது. இதற்கும் இங்குள்ள தொண்டமனாறு பகுதியில் உள்ள பாலங்கள், அதனுடைய நீர்ப்பாசன அமைப்புகள் உரிய முறையில் உரிய திட்டங்களை கைக்கொண்டு மேற்கொள்ளப்படாமல் ஒரு குற்றச்சாட்டுகளாக காணப்படுகின்றது. இதேபோல் முல்லைத்தீவு பகுதியில் உள்ள விஸ்வமடு என்ற பிரதேசத்தில் இளங்கோபுரம் என்ற அந்த சிறிய கிராமத்தில் காட்டுக்கரையோரமாக ஆண்டியிருந்த வீடு ஒன்றுக்கு சிறுத்தை புலி ஒன்று புகுந்து நீண்ட நேரம் அட்டகாசம் பண்ணியிருக்கிறது. அதன் பின்னர் அதனை இலங்கை பாதுகாப்பு திணைக்களத்துக்கு அறிவித்து அதை மீட்டிருக்கின்றார்கள். முல்லைத்தீவு பகுதி ஒன்றில் முதலை ஒன்று ஒரு முல்லைத்தீவு பகுதியில் உள்ள சிறுத்தை புலி என்ற ஒரு புலி ஒன்று வீட்டுக்குள் நுழைந்ததாக அங்கிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றது. அதாவது காட்டுக்கு அண்மையில் இருக்கின்ற விஸ்வமடு என்ற கிராமத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. அங்குள்ள காட்டை அண்டிய பகுதியில் உள்ள சிறுத்தை புலி ஒரு நடுத்தர சிறுத்தை புலி ஒன்று வீட்டுக்குள் புகுந்ததாகவும், அந்த வீட்டுக்குள் இருந்தவர்கள் வெளியே ஓடி சென்றதாகவும், பின்னர் அந்த வீட்டு பூட்டப்பட்டு ஜன்னல் அந்த புலி அங்கு அந்த சிறுத்தை புலி அங்கு அந்த வீட்டுக்குள் கச்சிப்பதை காணொலியில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதன் பின்னர் உரிய தரப்பினர்களுக்கு அறிவித்து அந்த புலி பாதுகாப்பாக வனவிலங்கு பாதுகாப்பு ஊழியர்களின் மூலமாக அது வெளியேற்றப்பட்டதாக தற்போது வெள்ளம் ஓரளவு குறைந்து வருகின்றது. பல பிரதேசங்கள் வடிந்து ஓடுகின்றன. சில பிரதேசங்களில் உள்ள வடிகால் அமைப்புகள் சீர் செய்யப்படாமை காரணமாக தற்போது வெள்ளங்கள் நிலைத்திருக்கின்றன. இந்த பிரச்சனைகளை உரிய தரப்பினர்கள் எதிர்வரும் காலங்களில் உரிய கவனிப்புகளை மேற்கொண்டு செவ்வனே செய்வார்களாயின் எதிர்காலத்தில் இவ்வாறு
வெள்ள அதாவது புயல்கள் சூறாவளிகள் ஏற்பட்ட போதிலும் வெள்ளம் வடிந்தோடக்கூடிய வகையிலான தொழில்நுட்ப அறிஞர்களையும் துறை சார்ந்த வல்லுநர்களையும் வைத்து கட்டடங்கள் அமைக்கின்ற போது அவற்றை மேற்கொள்ளப்படுகின்ற போது இவ்வாறான அனர்த்தங்களை தவிர்த்து கொள்ளலாம் என்பது பலருடைய அபிப்பிராயங்களாகவும் கருத்துக்களாகவும் காணப்படுகின்றன.